இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அத்தோடு கூட இந்த நற்செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நேயர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் ஜெபம் செய்வோம். வார்த்தையை கேட்கும் முன்பதாக கர்த்தருடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அவற்றை நினைத்து நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்ல, இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கியது. அதற்காக தேவனை துதிப்போம். தேவன் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு கிருபைகள், எவ்வளவு உற்சாகத்தின் வார்த்தைகள் தேவன் இந்த சங்கம வானொலி மூலமா எங்களுக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருந்ததற்காய் துதிக்கிறோம். உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி பூமி தனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி பூமி தனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார், இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எங்களை எப்பொழுதும் அதிகமாய் நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே கர்த்தாவே, இந்த வானொலி நிகழ்ச்சிக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இரட்சிப்பை ஆண்டவரே உலகமெங்கும் கொண்டு செல்லுகிற உடைய தேவ ஊழியர் தாசர்கள் ஆண்டவரே, சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் தலை கட்டும் சுவாமி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் உடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்ச இந்த வானொலியிலே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பேசி வழி நடத்தும். சகலவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானத்தை நீங்க பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் கடந்த கிழமை திங்கட்கிழமையும் நாங்கள் ரட்சிப்பை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். அதே சாப்டர்லே நான் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று ஆவியானவர் என் உள்ளத்திலே போட்டார். அந்த பாரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிலிப்பியர் 2:12 சொல்லப்பட்டபடி, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே. பாருங்கள், அங்குள்ள பரிசுத்தவான்களுக்காகத்தான் பவுல் எழுதுகிறார். எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இப்பொழுதும் இருக்கிறபடி அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் அங்கு எழுதுகிறார். இந்த ரட்சிப்பானது எங்களுக்கு கடவுள் கொடுத்த பெரிதான சலாக்கியம், பெரிதான ஈவு என்று பார்த்தோம். ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை நான் கூறுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரெய்னார்ட் பாங்கே என்ற ஒரு தேவ ஊழியர், ஒரு சுவிசேஷகர். அவரை கர்த்தர் வல்லமையாக எடுத்து உலகம் எங்கும் பயன்படுத்தினார். கடைசி நாட்களில் அவர் ஆப்பிரிக்கா தேசத்திலே அதிகமான ஊழியத்தை செய்து அநேக லட்சம் ஜனங்களை கர்த்தருடைய வெளிச்சத்துக்கும் ரட்சிப்புக்கும் வழி நடத்திய தேவன். அந்த மனுஷன், அந்த தேவனுடைய தாசனை ஒரு முறை ஒரு டிவி ஸ்டேஷன்ல பேட்டி காணும்படி அழைத்திருந்தார்கள். அங்கே அவர் போயிருந்த போது அந்த இடத்திலே ஒரு நாஸ்திகரும் வந்திருந்தானாம். அவன் சொன்னானாம், ரெய்னார்ட் பாங்கே, நான் உங்கள் கூற்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் சொல்லுகிறீர்கள் இயேசுவின் ரத்தம் பாவத்தை நீக்கி கழுவி சுத்திகரிக்கிறது, அவர் அதற்காக ரத்தம் சிந்தினார், மரித்தார் என்று. ஆனால் நான் இந்த உலகத்தை பார்க்கும் போது என்னுடைய தாத்தாட காலத்தில இருந்த
பாவங்களை விட இப்பொழுது இருக்கிற காலத்திலே இந்த பாவம் பெருகி கொண்டு போகிறது. பாவங்களுடைய காரியங்கள் எல்லாம் அதிகரித்து கொண்டு போகிறது. உலகத்துல மனுஷர்கள் அதிகமாக பாவம் செய்கிறார்கள். இப்படி இருக்கும்போது எப்படி நான் உங்களுடைய கூற்றை நான் ஏற்றுக்கொள்கிறது? இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறார் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உங்களுடைய கூற்று பிழையானது என்று சொன்னாராம். அப்பொழுது தேவனுடைய தாசன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே ஒரு காரியத்தை போட்டாராம். அவர் சொன்னாராம், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் நாங்கள் வேலை செய்து காரியங்களை செய்யும் போது, வழிக்கு போகும்போது, வரும்போது நாங்கள் அழுக்காகிறோம். எல்லாரும் சரீரத்திலே நாங்கள் அழுக்காகிறோம். இப்படி இருக்கும்போது, நாங்கள் அழுக்காக இருக்கும்போது இந்த உலகத்திலே எல்லாரும் சுத்தமாகவா இருக்கிறார்கள்? இல்லையே. எங்களுடைய அழுக்கை நாங்கள் போக்கும்படி நாங்கள் அங்கே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன? நாங்கள் உலகத்திலே எத்தனையோ விதமான சோப்பை பார்க்கிறோம். அழுக்கை நீக்கும்படி அநேக காரியங்கள் கடைகளிலே விற்கப்படுகின்றன. இந்த சோப்புகள் எங்களுடைய மாம்சத்தின் அழுக்கை நீக்கும். அப்படி இருந்தும் இன்றைக்கு உலகத்திலே எல்லாரும் ஜனங்களும் சுத்தமாகவா இருக்கிறார்கள்? இவ்வளவு சோப்பு இருக்கிறது, இவ்வளவு விதமான அழுக்கை நீக்கும் இதுகள், லிக்விடுகள் எல்லாம் பாவிக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் இந்த உலகத்திலே ஜனங்கள் அழுக்காய் காணப்படுகிறார்களே என்று கேட்டாராம். அப்போதுதான் அவருக்கு புரிந்ததாம். நீங்கள் போய் அந்த சொன்னாராம், அந்த சோப்பை எடுத்து பாவித்து உடலை தேய்த்து கழுவி குடிக்கும் போது, ஒரு கிரியை செய்யும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அங்கே அவன் சுத்தமாகிறான். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் பாவம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற உண்மையை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த இரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று கூறினாராம். இவ்விதமாய் தேவன் அந்த மனுஷனோடு பேசிய போது அந்த மனுஷன் கர்த்தரை அறியத்தக்கதாக தேவன் அந்த நாட்களிலே அவருடைய மனக்கண்களை திறந்தார் என்று சொல்லி அந்த சாட்சியை அவர் கூறினதை நான் கேட்டேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் இந்த ரட்சிப்பு நிறைவேற, எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் எவ்விதமாய் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்து கொள்ள வேண்டியவர்கள், நாங்கள் எவ்விதமாய் பிரயாசப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம். இங்கே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? 1 பேதுரு 4:1 கூறுகிறார், நாங்கள் அநேக காரியங்களை தரித்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அதாவது இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் அணிந்து கொள்ள வேண்டியவைகள், தரித்து கொள்ள வேண்டியவைகள் அநேக காரியங்கள் உண்டு. அதிலே முதலாவதாக 1 பேதுரு 4:1 இப்படியாக கூறப்படுகிறது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். இது தரிக்க வேண்டிய விஷயம். என்னவாம்? இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை நாங்கள் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். இயேசுவின் சிந்தை என்று நாம் சொல்லும் போது அவருடைய சிந்தை, அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் போது அவர் பாடுகள் நிறைந்த சிந்தை. பாடுகளை அவர் சகித்தார், சிலுவையை அவர் சகித்தார், பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார். நாங்கள் பார்க்கிறோம், இவர்கள் அவரை துன்பப்படுத்தினவர்களே அவர் என்ன சொன்னால், இவர் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அப்ப சிலுவையிலே அவர் பாடுகளை சகித்தார். அப்ப நாங்களும் அவரை போல உபத்திரவத்தின் குகைகளுக்கூடாக, உபத்திரவத்தின் காரியங்களுக்கூடாக போகும்போது இயேசு கிறிஸ்துவை போல் பாடுகளை சகிக்க அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை அது ஒரு தாழ்மையின் சிந்தை. அவர் தாழ்மைப்பட்டார், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தாழ்த்தி நடந்தார் என்று நாங்கள் பிலிப்பியர் 2 பார்க்கிறோம். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அது மட்டுமல்ல, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆகவே நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் போது அவர் எங்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, யாக்கோபு 4:10 பார்க்கிறோம், கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆகவே நாங்கள் தாழ்மை ஆன சுபாவத்தை, இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் 2வது காரியம், அவரை போல
நாங்கள் மன்னிக்கிற சிந்தை, சத்துருக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிற சிந்தை எங்களுக்கு வேண்டும். இயேசு அவிதமாய்த்தான் கூறினார். அடுத்ததாக ரோமர் 13:14 நாங்கள் தரிக்க வேண்டிய காரியம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அதாவது துர் இச்சைகள், அந்த இச்சைகளுக்கு நாங்கள் உடலை பேணக்கூடாது. ஏன்? உடல் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதே போல் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர்ல நாம பார்ப்போமானால், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று அங்கே பவுல் எழுதுகிறார். ஏனென்றால் நாங்கள் கிரியத்துக்கு கொள்ளப்பட்டோம். ஆகையால் தேவனுக்கு உடையவர்கள் ஆகிய உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியினாலும் நாங்கள் என்னவாம்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதாவது எங்களுடைய மாம்சம் மரிக்க வேண்டும். அதை சொல்லுகிறார் அங்கே பிலிப்பியர்ல, கலாத்தியர்ல நாங்கள் பார்ப்போமானா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆகவே ஆவியினால் நடத்தப்படுகிற நாங்கள் ஜனங்களாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் யோவான் 12:24, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆகவே எங்களுடைய மாம்சம் மரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய உடலை நாங்கள் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதபடி எங்களுடைய ஆசை, எங்களுடைய மாம்ச சிந்தை எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைய கொடுத்து நாங்கள் உயிர் உள்ளவர்களாக, பலன் கொடுக்கிறவர்களாக தேவனுக்கு வாழ முடியும் என்று நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நாங்க 3வது காரியமாக நாங்க பார்க்கிறோம், கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப கிறிஸ்துவை தரித்து கொள்வதற்கு நாங்கள் ஞான ஸ்நானம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்து, அதாவது ஞான ஸ்நானம் என்பது ஒரு எங்களுடைய பழைய மனுஷன், பழைய சுபாவ மனுஷன் மரிப்பதற்கு நாங்கள் அடையாளமாக பெற்றுக்கொள்ளும் ஒரு காரியம். ஆகவேதான் அந்த யூதருக்குள்ளான அதிகாரிய நிக்கதேமியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீ பிரவேசிக்க முடியாது என்று அங்கே ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே இந்த ரட்சிப்பை பெற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பாக ஞானஸ்நானம் ஜலத்தினாலே நாங்கள் பிறக்க வேண்டும். அடுத்தது ஆவியினால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது அவசியம். ஏனென்றால் இந்த வாழ்க்கை போராட்டத்திலே வருகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆவியின் வழிநடத்தல் எங்களுக்கு வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் வாழ வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆனபடியாத்தான் இந்த நிக்கோதேமி என்ற அந்த அதிகாரிக்கு இயேசு இவ்விதமாக கூறுகிறார். அவன் பெரிய அதிகாரி, அவனுக்கு சகல காரியமும் அவன் கற்றறிந்தவன். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மறுபடியும் பிறக்காத அனுபவத்தை உடையவனாயிருந்தான். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஏதோ தாய் தகப்பனுக்கு பிறந்துட்டோம், கிறிஸ்டியன் ஃபேமிலி, நான் என் அப்பா பெரிய பாஸ்டர், என்ற தாத்தா கொள்ளும் தாத்தா பெரிய போதர் என்று சொல்லி கொண்டிருப்பதுல ஒரு அர்த்தமே இல்லை. நாங்கள் மறுபடியும் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டியது. எப்பதான் எங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஒரு டிக்கெட் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டெப் இல்லையா? அதை நாங்கள் பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், அடுத்த காரியமாக எபேசியர் 4:24 சொல்றார், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நாங்கள் தரிக்க வேண்டிய காரியம் என்னவா? புதிய மனுஷன், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்ப என்னவா? பழைய மனுஷன் ஒருவன் இருந்திருக்கிறான். ஆகவே இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்கள் என்னவாம்? புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்வோம். அதான் 2 கொரிந்தியர்ல ஆண்டவர் சொல்றார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17 அழகாக கூறுகிறது, பழையவைகள் ஒளிந்து போயின,
எல்லாம் புதிதாகிட. பழைய சுபாவம் அற்று போகணும். முதல் கோபக்காரனாயிருந்தால் உங்களுடைய கோபம் அற்று போகணும். முதல் சண்டை பிடிக்கிறவனாயிருந்தால் அந்த சுபாவம் அற்று போகணும். கிறிஸ்துவுடைய சுபாவத்தை நாங்கள் தரிக்க வேணும். அவதான் புதிய மனுஷன். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவினுடைய பரிசுத்தம், கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்குள்ள வளர வேண்டும். அப்பொழுது அந்த பழைய மனுஷன் அழிந்து நாங்கள் புதிய மனுஷனை தரித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் கொலோசியர் 4:3 அன்பை தரித்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக என்ன கூறுகிறார் ஆண்டவர்? நாங்கள் எங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற அன்பு முக்கியம். நாங்கள் கொரிந்தியர் 13 1 கொரிந்தியர் 13 பார்த்தா அன்பை பற்றி தான் சொல்லுது. அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. விசுவாசம் எல்லாவற்றிலும் அன்பே பெரியது என்று சொல்றார். என்ன தீர்க்க தரிசனம் சகலவற்றிலும் அன்பு பெரியது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் அன்பு இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பாம்? அவர் நல்ல சமாரியனை போல உடைந்த உள்ளங்களுடைய காயங்களை கட்டுகிறார். தேற்றுகிற அன்பு, தாயை போல் தேற்றும் அன்பு. அது மட்டுமல்ல, அவர் மன்னிக்கும் அன்புடையவர். அது மட்டுமல்ல, சத்துருக்களை சிநேகிக்கும் அன்பு. அவர் அது மட்டுமல்ல, தகப்பனை போல சுமக்கும் அன்பு. இன்னைக்கு எங்களுடைய சுபாவம் எப்படி காணப்படுகிறது? எங்களுடைய அன்பு குடும்பத்திலே நாங்கள் எவ்விதமாய் கிரிய செய்கிறோம்? எங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நாங்கள் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் சுபாவ அன்பை தரித்து கொண்டிருக்கிறோமா? சபையில நாங்கள் இயேசுவின் அன்பை தரித்து மற்றவர்களிடத்திலே அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோமா? இன்றைக்கு சபைக்கு ஒருவன் வராவிட்டால், சுவையினமிட்டு வராவிட்டால் அவனை குறித்து விசாரிக்கிறோமா? அல்லது பிரசங்கம் முடிஞ்சு எங்கட வேலை முடிஞ்சு போ டைம் ஆச்சு, கோ 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 என்று நாங்கள் ஓடி போகிறோமா? அல்லது மற்றவர்களை அன்பாக விசாரித்து இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாரோ அவருடைய அன்பு, மன்னிக்கும் அன்பு, மற்றவர்களை விசாரிக்கும் அன்பு, காயம் கட்டும் அன்பு, எதிராளியை சிநேகிக்கும் அன்பு, அவ்விதமான அன்பினாலே நாங்கள் நிறைந்து காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த அன்பு மிகவும் முக்கியம். நாங்கள் ரட்சிப்பு நிறைவேற, எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் நடுக்கத்தோடும் பயத்தோடும் காத்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய அன்பிலே நாங்கள் தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் 6வது காரியம், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தரிக்க வேண்டிய காரியம் சர்வாயுத வர்க்கம். எபேசியர் 6:11 சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நீக்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இந்த ஜெப கிறிஸ்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு 6ஆம் சத்துரு பிசாசு, பழைய பாம்பாகிய சர்ப்பத்தின் ஆவி, அவன் பழைய பாம்பு என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அவன் வஞ்சிக்கிறவன், அவன் பொய்யனாயிருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் இடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார். அந்த இவன் எங்களுக்கு எதிராளியாய் மாறுவான். அவன் எப்படியாவது எங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி, எங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் இழந்து போகும்படி ஒவ்வொருவருக்கு எதிராக அவன் கிரியை செய்வான். ஆனபடியத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள். இந்த போராட்டத்தை நாங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றா பிசாசின் தந்திரங்களோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. அவனோடு, இந்த பிசாசோடு நாங்க எதிர்த்து நிக்க திராணி எங்களுக்கு வேண்டும், பலன் வேண்டும், சத்துவம் வேண்டும், அவருடைய ஆவியின் வல்லமை வேண்டும். ஆகவே இவனோடு நாங்கள் எதிர்த்து போராடி வெற்றியுள்ள ஜெயமான வாழ்க்கை வாழுவதற்கு என்னவா? நாங்கள் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கிறோம் லூக்கா 3:8 சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அங்க யோவா ஸ்நானன் தன்னிடத்திலே வந்து ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார், விரியம்பாம்பு குட்டிகளே என்று சொல்லும் போது மனம் திரும்புங்கள் என்றுதான் அவர் சொல்லுகிறார். எல்லாரையும் மனம் திரும்பும்படி சொன்னார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஆலயத்துக்கு போனாலும் சரி, வேதத்தை தூக்கி கொண்டு போனாலும் சரி, நான் கிறிஸ்தவன் என்று சொன்னாலும் சரி, எங்களுக்கு மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்பலுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து என்னென்ன காரியங்களிலே நாங்கள் விட்டு விலக வேண்டுமோ அந்த காரியங்களில் இருந்து நாங்கள் மனம் திரும்பி ஆவியின் கலிகளினால் நாங்கள் நிறைந்து வாழ வேண்டியது தேவன் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம்.
அப்பொழுதுதான் எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்பட முடியும். அந்த அன்பின் கனிகளால் நாங்கள் நிறைய முடியும். அன்பின் கனிகள், ஆவியின் கனிகள் என்ன? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த ஆவியின் கனிகள் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஒரு சோதனை வரும்போது, ஒருவர் எங்களுக்கு மனநோக பேசும்போது, ஒருவர் ஜனங்கள் மத்தியிலே எங்களை அவதூறாக மதித்து கதைக்கும் போது, கோபத்தை மூட்டும் காரியங்களை செய்யும் போது, எங்கள் குடும்பத்திலும் மற்றும் இனசனம் மத்தியில், சமூகத்தின் மத்தியிலே நாங்கள் ஆவியின் கனிகளை காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இதைத்தான் தேவன் நம்மிடத்திலே மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்கும்படியாக தேவனங்களை எதிர்பார்க்கிறார். எங்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் கடைசியாக நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் கூறுவோம். அங்கே அவர் சொல்லுகிறார், நாங்கள் ஆவியின் கனியை பெற்றவர்களாக நாங்கள் நீதி, அதாவது நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் நமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆகவே நம்முடைய காரியம் அங்க ரட்சிப்பை கொண்டரவில்லை. நாம் செய்த நல்ல காரியத்தினால் ஆண்டவர் எங்களை ரட்சிக்கவில்லையா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தீமோத்தேயிலே, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, எங்கள் மேலுள்ள அன்பின் நிமித்தமாய், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவின் நிமித்தமாய் அவர் என்னவாம்? நாங்க செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின் படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆகவே அன்பான தேவனுடைய ஜனங்களே, நாங்கள் ரட்சிப்பு நிறைவேற இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? யோவான் 15:4 இறுதியாக சொன்ன வார்த்தையை நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்லுகிறார்? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆகவே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய அன்பை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டுமே ஆனால், இந்த ரட்சிப்பை நடுக்கத்தோடும் பயத்தோடும் காத்து கொள்ள வேண்டுமே ஆனால், நாங்கள் அவரிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதை நாங்கள் சிந்திப்போம். யோவான் 15:4 நாங்கள் சிந்தித்து மறுபடியும் சிந்தித்து பார்ப்போம். எங்களுக்கு எல்லாருக்கும் அறிந்த வார்த்தை தான், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்பது அவருடைய வார்த்தை. ஆகவே அன்பானவர்களே, இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்டு நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே தீர்மானிப்போம், இது கடைசி காலம். நாங்கள் பார்க்கிறோம், நான் என்று பாடினேன், தேவன் வருகிறார். அவர் சொன்னார், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்ற சத்தம் நம்முடைய உள்ளத்தில் கேட்க வேண்டும், நம்முடைய செவிகளில் தொனிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கேட்கிற செய்திகள் எல்லாம் கடைசி காலத்தின் அறிகுறியாய் இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களுடைய இன்றைய நாளிலே இந்த வார்த்தை கேட்டது நாங்கள் இதோட காதில விட்டு விடாதபடி, காற்றில விட்டு விடாதபடி எங்களுடைய உள்ளத்திலே அதை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை நான் ஆண்டவரை ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே காத்து கொள்ளும்படியாக, ஆண்டவரே, நான் தரிக்க வேண்டிய காரியங்களை தரித்து கொள்ளத்தக்கதாக, உம்முடைய அன்பை தரித்து கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை தரிக்கத்தக்கதாக எனக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. உம்முடைய அன்பின் கனிகளினாலே என்னை நிறையுங்க, உம்முடைய ஆவியின் கனிகளினாலே என்னை நிறைத்து என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அன்பின் தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுத்து துதிக்கிறேன் சுவாமி. இருதயம் திறந்து யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை பெற்று கொண்டதோடு மட்டுமல்ல, அதை ஆண்டவரே நடுக்கத்தோடும் பயத்தோடும் காத்துக்கொள்ள பிரயாசப்பட, ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொருவரும் பிரயாசப்பட, உம்முடைய வார்த்தையில் வளர ஆண்டவரே ஜெபத்திலே தரித்திருந்து ஆண்டவரே உம்முடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு உம்மோடு உறவாடுகிற அந்த சலாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிற நேரங்களில் எல்லாம்
உம்மோடு உறவாடி ஆண்டவரே உம்முடைய அன்பின் கனிகளையும் உம்முடைய சிந்தையையும் உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பெருகும்படி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜபிக்கிறேன். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன் சுவாமி. கேட்கிறவர்களில் யாராவது சுவையினப்பட்டிருந்தார் நல்ல பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறேன். உடலை ஆரோக்கியப்படுத்துகிற ஆவியின் ஜீவனமான வசனம் அவர்களுக்குள்ளே சென்று வாட்டி அனுப்பி குணப்படுத்துங்க சுவாமி. உடைய தழும்புள்ள கரங்களினால் குணமாகிறோம் என்று சொன்னீரே, அது நிறைவேறும்படியாய் நான் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். சகல ஆசீர்வாதங்களை உடைய ஆண்டவரே சமூகத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அருமையான வார்த்தை மூலம் எங்களை